என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மிக கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் வாங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா இது என்ன செய்தியை கொடுக்குது? குறிப்பா இது 26க்கு தரக்கூடிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இந்த அரசு மீது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதை காட்டுது. 50,000 மக்கள் சுமாராக உங்களை புறக்கணிச்சிருக்காங்களா நோட்டாவோட சேர்த்து? அதான அர்த்தம். இதுதான் அந்த ஆட்சிக்கு கிடைச்சிருக்கிற பதில் இந்த 2026க்கு கிடைக்க போகுது. நாம் தமிழர் கட்சி வாங்கின அந்த வாக்கு எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா, பெரியார்லாம் ஒன்றும் இங்கே இல்லை. சில பேர் பிழைப்புக்காக அவரை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒழிய அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இங்கே யாருமே இல்லை. ஒரு பூச்சாண்டி இருந்தால் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி நீங்கள் இவருன்னு சொல்லிக்கூட அது இல்லை அப்படின்னு உடச்சிட்டாரு இந்த இடத்துல. அப்போ இதுலேருந்து தெரியுது அந்த மண்ணில் பெரியாருக்கு ஒன்றும் இல்லைன்றது தான் 200. ஜெகத் கஸ்பர் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச முகம்தான். அவர் சொல்றாரு சீமான் இந்தியாவுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் சீமானை இங்க இருக்கக்கூடிய ஈழ போராட்டம் அது ஆயுத போராட்டமாக மாறக்கூடாது, அதை மடை மாற்றணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சீமான் அப்படிங்கிறாரு. சீமான் ஐபியால் உருவாக்கப்பட்ட ஆளுங்க. ஆமா, உண்மைதான். மட்டுப்படுத்துறாரு, போராட்டத்தை மட்டுப்படுத்திட்டாரு. ஏன்னா எங்க பட்டி தொட்டிலாம் போய் சேரல. சரி, நீங்க என்ன செய்தீங்க அதை சொல்லுங்க மிஸ்டர் ஜெகத் கஸ்பர். தேர்தல் வருது இல்லை, நெருங்கிடுச்சு இல்லை, இனிமேல் திருமாவளவன் முதலமைச்சருக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு அடிக்கடி தெரிவார். ஏன் அவங்க நாற்காலிக்கு கீழே ஒரு ஆட்டம் வருதுன்னு பயம் வந்துடுது இல்லை? இப்போ மட்டும் கூட்டு அடிக்கடி சந்திக்கிறீங்கல்ல, சரிதானே? சரி, திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை இது வரைக்கும் நீங்கள் என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க? கருணாநிதி வந்தால் தமிழுக்கான தலைவர், வைகோ வந்தால் தமிழுக்கான தலைவர், விஜயகாந்த் வந்தால் தமிழினத்துக்கான தலைவர், வீரமணி தமிழர் தலைவர், இவர்கள் மட்டும் இப்படி வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த தரப்பில் அப்படியே வரிசையாக எடுத்துக்கிட்டே வாங்க. ஆதித்யநாத் நாடார், மாப்போசி நாடார், இந்த பக்கம் எடுத்துட்டா வன்னியர் படையாச்சி, காமராஜர் நாடார். எப்படி முத்துராமலிங்க தேவர் ஐயா சாதி தலைவனானாரு, உங்கள் பெரியார் சாதி ஒழிப்பு தலைவரானார். அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ பேசு. மற்றது ராமதாசனா அவர் வன்னியர் சாதி, திருமாவளவன்னா தலித்து, சீமானாக்கா நாடார். ஆனால் வைகோ வந்தார்னா அவர் தமிழ்நாட்டுக்கானவர், அவர் நாயுடா வரமாட்டார். என்ன அவங்க அரசியல்? திராவிடத்தினுடைய பித்தலாட்டம் முகம் அப்பாட்டமாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு, மனசில் வச்சுக்கோங்க. ஏன் கருணாநிதி இந்த சின்ன மைனாரிட்டி சாதி, சின்ன மேலே சாதின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? அங்கெல்லாம் அந்த சாதி வர மாட்டேங்குது. தமிழன் வரும்போது, தமிழன்னு ஒருத்தன் வரும்போது மட்டும் அவன் சாதியின் பேச்சு பிரிக்கிற புத்தி இருக்குல்ல, இதுக்கு தான் பெரியாரை போட்டு பழக்கிறது. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வினோத். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற ஒரு கணிசமான வாக்குகள். யாரும் இவ்வளவு வாக்கு வாங்குவாங்கன்னு அவங்களுடைய விமர்சகர்கள்லாம் யாருமே அப்படி நினைக்கல. பெரியாரை பத்தி பேசினால 10,000க்கும் கீழே தான் வாங்குவார் அப்படின்ட்டு அவங்களே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாமே வேட்பாளராக போய் களத்துல நின்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது எல்லாத்தையும் கடந்து கிட்டத்தட்ட ஒரு மிக கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் வாங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா இது என்ன செய்தியை கொடுக்குது? குறிப்பா இது 26க்கு தரக்கூடிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இந்த அரசு மீது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதை காட்டுது. நீங்க வெற்றி பெற்றாலும் கூட எப்படின்னு நான் கணக்கு சொல்ல வரேன், ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு காட்டுது. அதிமுக, தேமுதிக, இன்னும் விஜய் கட்சி, இப்படி எல்லாமும் சேர்ந்த வாக்கு அப்படின்னு வரப்போ உங்களுக்கு கடந்த முறை நீங்கள் எவ்வளவு வாங்கியிருந்தீங்க? 1-10, இந்த மேலே 1-14 இது கூட ஒரு 5,000 10,000 வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. அதிமுக கடந்த முறை வாங்கினது 40,000 ஓட்டு. எங்களுக்கு தான் போட்டதை நீங்களே பேசிக்கிறீங்க. ஏன்னா திராவிடத்தை பெரியாரை பேசியதால் யாருமே போடலை, எல்லாமே திமுகவுக்கு போட்டாங்க, நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஓட்டு வந்திருக்கணும். அதிமுகனுடைய 40,000 வந்துச்சு அப்படின்னு ஏற்றுக்கிட்டாக்கா உங்களுக்கு 70,000 தான் ஒரிஜினல் வாழ்க்கை உள்ளே இருந்துருக்குது. நீங்கள் அவ்வளோதான் வாங்கியிருக்கணும். அது 40 சேர்ந்து 1-10 வந்திருக்கணும். இல்லை 1-10 எங்களுது அப்படின்னாக்கா அதுக்கு மேலே அடிஷ்னலாக 40 வந்திருந்தாக்கா அதிமுக அது 1-60 வந்திருக்கணும். அப்படியும் வரல நீங்கள். ஆக உங்களை ஒரு பெரும் கூட்டம் உள்ள புறக்கணிச்சிருக்காங்க தெரியுதா? கணக்குப்படி 70,000 தான் உங்களுக்கு வந்திருக்குன்னா மீதி அதிமுக மற்ற கூட்டணிகள் தான் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா
கடந்த முறை நீங்கள் 1-10 இருந்து நீங்கள் இப்போ 70 கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா 50,000 மக்கள் சுமாராக உங்களை புறக்கணிச்சிருக்காங்களா நோட்டாவோட சேர்த்து? அதான அர்த்தம். இதுதான் அந்த ஆட்சிக்கு கிடைச்சிருக்கிற பதில் இந்த 2026க்கு கிடைக்க போகுது. நாம் தமிழர் கட்சி வாங்கின அந்த வாக்கு எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா, பெரியார்லாம் ஒன்றும் இங்கே இல்லை. அது ஒரு பூமாராங்க. சில பேர் பிழைப்புக்காக அவரை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒழிய அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இங்கே யாருமே இல்லை. ஒரு மிக 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 ரொம்ப மைக்ரோ அளவில் இருக்கக்கூடியவர்கள் பேசி அவங்க பிழப்பு நடத்துறதுக்கு அவங்க அதிகாரத்தில் தக்க வச்சுன்னு அந்த பேரை ஒரு பூமாராங்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு பூச்சாண்டி இந்தா வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி நீங்கள் இவருன்னு சொல்லிக்கூட அது இல்லை அப்படின்னு உடச்சிட்டாரு இந்த இடத்துல. அதுதான் அந்த டெபாசிட்டியை விடுங்க நீங்கள். அதாவது முழுக்க முழுக்க வந்துட்டு 8,000 இல்லை, கடந்த முறை வாங்கினதோட படுபாதாளத்தில் அப்படிலாம் வெறி கொண்டு பேசிட்டு இருந்தாங்க திராவிட ஊடகத்தில். 8,000 தாண்டி 10,000 தாண்டி 10,000க்கு மேலே வந்து 20 தாண்டி 24,000 வந்து நிற்கிறாங்க. 16% கடந்த முறையை விட 1.5 மடங்கு மேலே வந்துட்டாங்க. இது எதை காட்டுது? முழுக்க பெரியாரை தான் தாக்கிட்டு இருந்தார். சரி, பெரியாரிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு வேட்பாளரை ஆதரித்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. 2 வேட்பாளர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. பெரியாருக்காகத்தான் இந்த மண் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமாக அவங்களுக்காக விழுந்திருக்கணும். திமுகவை புறக்கணிச்சுட்டு அங்கே தான் ஓட்டு விழுந்திருக்கணும். கரெக்டா? இல்லை, அதுதான் ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ 32 இயக்கங்களுடைய ஆதரவோட, திருமுருகன் காந்தியோடைய ஆதரவோட ஒரு பெண் வேட்பாளர் கால்குலேட்டர் சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம். இன்னொருத்தர் வந்து பெரியாருடைய பெருந்தொண்டர்னு பாண்டியன் ஒருத்தர் நிற்கிறார். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே மொத்தமாக சேர்த்தா கூட வந்து ஒரு 200 ஓட்டு கூட தாண்டலை. இல்லை, அவ்வளோதான் மரியாதை. பெரியாருக்கு அவ்வளோதான் மரியாதை. பெரியாரை விட திமுக வந்து என்னதான் இருந்தாலும் சரி, பெரியார் மண் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா இவர்களை இல்லை வெற்றி பெற வச்சிருக்கணும். ஏன்னா பெரியாருடைய பல கொள்கைகளை முரண்பாடாக இருந்தது திமுக. தோக்கடிச்சிட்டு இவர்களில் வெற்றி பெற்றிருக்கணும். திருமுருகன் காந்தி பிரச்சாரம் செய்துட்டு இருந்த அந்த வெண்ணிலாவில் வெற்றி பெற்றிருக்கணும். அப்போ இதுலேருந்து தெரியுது அந்த மண்ணில் பெரியாருக்கு 1 இல்லைன்றது தான் 200. புரியுதில்லை? நீங்கள் திரும்ப அதை பேசிக்கிட்டு அவரை இல்லை என்றால் இது இல்லை என்றால் அவர் அப்படின்னு இனி வரும் காலத்தில் நீங்கள் உருட்ட முடியாது அப்படின்னு இந்த இதில் உடைச்சாச்சு. அந்த சட்டியை போட்டு உடைச்சி பெருக்கி குட்டி ஓரமாக தள்ளிட்டு வந்துட்டார். நீங்கள் உங்கள் ஆதங்கத்துக்கு உங்கள் அரிப்புக்கு நீங்கள் எது வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். பெரியார் தான் சாத்தியம். அந்த மண்ணில் அவர் தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னா சீமான் வாங்கின ஓட்டு கூடுதலாக வந்திருக்கக்கூடாது. புரியுதில்லை? உங்களுடைய ஓட்டே வந்து நடுவில் கொஞ்சம் பக்கம் காணணும் போயிருக்குது. இப்போ நீங்கள் வாங்கினதில் எல்லாமே வந்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாக்கா 13 கட்சி, இதுக்கு இல்லாமல் 1 டசனுக்கு மேலே வந்துட்டு பெரியாரிய ஆதரவு. அப்புறம் தமிழ் தேசியமே பெரியாரும் கலந்த கருவாட்டு சாம்பார் கூட்டம்ன்றது அது ஒரு 10க்கு மேலே இருக்குது. அது இல்லாமல் தனித்தனி இயக்கங்கள் இவ்வளவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 70 வருஷத்துக்கு குறையாத 65-70 வருஷத்துக்கு குறையாத ஒரே ஒரு சின்னம், இன்னும் பல ஆயிரம் கோடி சொத்து, அரசு அதிகாரம், நிர்வாக அதிகாரம், இதையும் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ ஓட்டு வாங்க முடிஞ்சது? இந்த ஓட்டு எல்லாமே ஒரு கட்சிக்கு நீங்கள் பிரித்து கொடுங்க. 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆளுக்கு ஒரு 3 வச்சுக்கோங்க. 6 போயிடுதா? விசிகாவுக்கு ஒரு 4 வச்சுருங்க. 7 ஆயிடுச்சு அவங்களுக்கு. காங்கிரஸுக்கு வந்து ஒரு 6, கடந்த முறை வந்த மாதிரியே எடுத்துப்போம். 6, 5 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 12க்கு மேலே வந்துடுச்சா? இன்னும் கொங்கு பகுதி போன முறை நாங்கள் 40,000 வாக்குகளை எங்கள் வாக்கு இந்த முறை இந்த திமுகவுக்கு விழுந்திருக்குன்றாங்க. இப்போ உங்களுக்கு வாக்கு எவ்வளவுதான் உள்ளார? திமுகவுக்குன்னு எவ்வளோ தான் இருக்குது? இந்த தேதியில் வர 26 ஒரே ஒரு தொகுதி மட்டும் ட்ரையல் பண்ணிவிட்டு எல்லா கட்சியும் அவங்கவுங்க தனித்தனியாக நின்றுப்போம். ஒரு தொகுதி மட்டும் சாம்பிள் பார்ப்போம். நீங்கள் தயாரா? திமுக கூட்டணியில் ஒன்றா இல்லாமல் எல்லாம் தனித்தனி வேட்பாளர் நிற்க வச்சுருவோம். யாருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல நிற்க வச்சு நீங்கள் நின்று காட்டுங்க. பணம் கொடுக்காம சின்னத்தை வந்து பொது சின்னமாக வச்சு நாம் தமிழர் கட்சியோட நீங்கள் கீழே போயிடுங்க திமுக. அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கு. இதுல இப்போ பெரியார் அவர்கள் சம்பந்தமா சீமான் அவர்கள் பேச தொடங்கியதுல இருந்து ஒருத்தரா வெளியே வந்தாங்க. குறிப்பா நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு, இன்னொன்று நான் தான் குரல் பதிவு பண்ணி கொடுத்தேன்னு. அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் எப்படின்னு தெரியல, ஆனால் எல்லாமே வந்து கூஜுதுன்னு பார்க்குறோம். இப்போ ரொம்ப லேட்டஸ்டா அதுல வந்திருக்கிறாரு ஜெகத் கஸ்பர். ஜெகத் கஸ்பர் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச முகம்தான். இந்த ஈழ போராட்டம் எல்லா இடத்துலையுமே எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பேர் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம். அவர் வந்து சொல்றாரு, சீமானை வந்து ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். சீமானை ஊதி பெரிதாக்குனது அப்படிங்கிறது ஐபி, இந்தியாவுடைய உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான்
சீமானை வந்து இங்க இருக்கக்கூடிய ஈழ போராட்டம் அது வந்து ஆயுத போராட்டமாக மாறக்கூடாது, விடுதலை புலிகள் ஆதரவு போராட்டமாக மாறக்கூடாது, அதை வந்து மடை மாற்றணும் அப்படின்னு வந்து கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சீமான் அப்படிங்கிறாரு. நான் அவர் பேட்டியை பார்க்கல. நான் தொடக்கத்துலேருந்து அவர் அப்படி தான் பேசிட்டு இருப்பார். இது உண்மைதான் அவர் சொல்கிறதில்ல. உண்மையா? உண்மைதான். இப்போ சீமான் மட்டும் இல்லைன்னா ஜகத் கஸ்பர் ஒரு ஆயுதப்படையை கட்டிக்கிட்டு தற்கொலை போராளியாக அங்கே குதிச்சிருப்பார். தமிழ்நாட்டுக்குள்ளே மிக பெரும் ஒரு ஆயுதப்படையை கட்டி எழுப்பி குறுக்கு நெடுக்குமாக அவர் ஓடி இருப்பார். அவர் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இருக்குது, மறுக்க முடியாது. சீமான் ஒரு உளவுத்துறை ஆள். ஒரு எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்காக அவர் வந்து ஐபி தான் கட்டமைக்குது. ஏன்னா ஐபியினுடைய சேனல் தான் சன் டிவி உள்பட இருக்கக்கூடிய பிரதான டிவிகள். என்ன தான் சொன்னாலும் இவர் சொல்கிறத முன்னிலையில் வந்து எடுத்து போட்டுட்டு வளர்க்குறதே அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் நான் வெட்டி ஓட்டணும்னு சும்மா ஒரு ட்விட்டர் போனதுக்காக அவனை போய் கூட்டிகிட்டு வந்து ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் அவன் மேலே பாய்ச்சி ஒரு வாரம் முழுக்க அவ்வளோ பிரச்சாரம் சீமானுக்கு எதிராக வர்றதுக்கு ஐபி எப்படி அனுமதிக்கும்? யாரோ ஒரு மூணந்தர ஆளுங்க அவனுக்கு இருக்கிற சுய காழ்ப்புணர்ச்சியில் அதை சொல்லி வெளியிடுறான். வெளியிட்ட உடனே அதுக்கு வந்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து அவரை சீமானை பொய்யனாக்கணுன்றதுக்காக வந்து வெட்டி ஓட்டுனது அத்தனையும் ஒரே நேரத்தில் கோவிச்சு இல்லை. அதுக்கு நேர்மாறாக ஒரு பேட்டி வந்ததில்லை. எத்தனை சேனல் அதை எடுத்து போட்டது? ஐபி தான் பண்ண சொல்லுதா? ஐபி சப்போர்ட் இருக்கிற ஊதி பெருக்கிறதா இருந்தாக்கா பொய்யை வந்து பெருக்க சொல்லுமா, மெய்யை பெருக்க சொல்லுமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல வர அவர் சொல்கிற ஒரு நியாயம் இருக்குது. சீமான் மட்டும் இல்லைனாக்கா ஜகத் கஸ்பர் ஒரு பெரிய ஆயுதப்படையை கட்டி கருணாநிதி அவர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து படையை திரட்டி அங்கே போய் வந்து முடித்து ஈழத்தை வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். அதையும் சேர்ந்து நேரம் போராடிக்கிட்டு இருந்திருப்பார். நல்லவேளை கருணாநிதி இல்லை, அவருக்கு ரொம்ப கவலை அவருக்கு. இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நான் தப்பாக என்ன சொல்கிறேன்னா, சீமான் வந்துட்டு ஐபியால் உருவாக்கப்பட்ட ஆளுன்றாரு. ஆமாம், உண்மைதான். மட்டுப்படுத்துறாரு, போராட்டத்தை மட்டுப்படுத்திட்டாரு. ஏன்னா எங்கே பட்டி தொட்டிலாம் போய் சேரல. இல்லைன்னா ஜகத் கஸ்பர் வந்து பட்டி தொட்டிலாம் போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணி தேசிய தலைவரையும் மற்றதையும் வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லை போராட்டம்னு சொல்ல வர்றாரு. கரெக்டா? அதை ஒரு இதாவே எப்படி சொல்றாருன்னா, வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா விடுதலை புலிகளுடைய பிளாகை உங்க கட்சி பிளாகா வைக்கிறதுக்கு இந்த இந்திய அரசு, இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருக்குமா? ஆனா சீமான அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சட்டப்படியாக அங்கே விவாதிச்சு அதை வந்து விளக்கம் கொடுத்து இது வந்து தமிழர்களுடைய சோழர்களுடைய புலிக்கொடின்றதெல்லாம் சொல்லித்தாங்க அனுமதிச்சுது. சரி, நீங்க என்ன செய்தீங்க அதை சொல்லுங்க மிஸ்டர் ஜகத் கஸ்பர், சொல்லுங்க. உண்மையிலே சொல்ல போன உளவாளி யாருன்றது நாட்டுக்கே தெரியும், இயக்கத்துக்கும் தெரியும். புரியுதில்ல? சும்மா கதை ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. 2009 என்னங்க நீ ஓடிட்டு இருந்தீங்க, இந்த வரலாறுலாம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. புரியுதில்ல? ஒரு தகவலை நான் சொன்னேன், களத்துலேருந்து கிடைச்ச ஒரு தகவலை சொன்னேன். நான் அது கஸ்பர்கிட்ட சொன்னேன். அது நக்கீரில் 3 வாரம் தொடராகவே நீட்டிகிட்டு இருந்தார். தெரியுமா? அவர் இது நீங்க குண்டடிப்பட்டு செத்து போன ஒரு இதில் ஒரு குழந்தை பால் குடிச்சிக்கிட்டு இருந்த விஷயம் வருது. அதை நான் சொல்கிறேன், விதைச்சே பேசிகிட்டு இருக்கும்போது. அதை 2 வாரத்துக்கு மேலே அதையே ஒரு தொடராக நீட்டிக்கிட்டு இருந்தார் அவர். அப்படிப்பட்ட ஆள் அவர். அவர் வந்து உளவுத்துறையை பற்றி சொல்ல வர்றாரு. அந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் எந்த எம்பசியோட போய் அதிக தொடர்பில் இருந்தீங்க? தெரியாது இல்லை அது யாருக்கும்? கேட்டால் ஒரு கம்யூனிகேஷனுக்காக போனதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உளவுத்துறை ஆளாக இருக்க போய் தான் உங்களை பயன்படுத்திட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தைக்காவது நீங்கள் வேணும்னு கடைசி நேரத்தில் உங்களை வந்து நடேசனும் மற்றவங்களும் பயன்படுத்தினாங்க. நீங்கள் தான் பேட்டி என்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க. இயக்கம் என்கிட்ட கேட்டுக்கிட்டது, நான் தான் அந்த டிராஃப்டை ரெடி பண்ணேன். அப்போ சரணடையுதுன்ற அந்த வார்த்தையை நான் போட்டேன். நடேசன் அவர்களை அடித்து விட்டு ஆயுதத்தை மௌனிக்கிறோன்னு திருப்பி அனுப்பிச்சார். இந்த டேபிளில் இங்கே தான் உட்காந்துட்டு எழுதின ஏகலையும் உங்களுக்கு அந்த நெட்வொர்க் இருக்குது, உளவுத்துறையுடைய நெட்வொர்க் இருக்குது, நீங்கள் உளவுத்துறை ஆளுன்றதால் தான் இயக்கம் பயன்படுத்துனது. கடைசியாக அந்த சமாதானத்துக்கு இவர் மூலமாக பேசினா சரி வருமா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதை நான் கேட்குறேன், சொல்லுங்கள். அவர் பேட்டியை நான் முழுசும் பார்க்கல. அவருக்கு தொடக்கத்திலிருந்தே சீமான் மேலே ஒரு பெரும் காழ்ப்புணர்ச்சி. உளவுத்துறையினுடைய ஏஜென்ட்டாக அவர் இருந்துக்கிட்டு இது எப்படியாவது கலைச்சின்னு இந்த எழுச்சி அப்படின்றது அவருடைய நோக்கம். அவர் தான் தவறாக போனால் ஒரு ஆளாச்சு இல்லை, தவறான ஆள் தானே சீமான். நீங்கள் உண்மையான ஆள் இல்லை, இயக்கத்துக்காக உண்மையாக இருந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, தலைவர்கிட்ட நேரடியாக உட்காந்து பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, சீமான் அவரை சந்திக்கவே இல்லைன்னா பேசுகிறீங்கல்ல. உண்மையாக இருந்த அந்த ஆள் நீங்கள் உண்மையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையிலே அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தீங்கன்னாக்கா, அவர் சொன்ன அந்த வேலையை எடுத்துகிட்டு நீல தமிழ்நாடு முழுக்க கொண்டுட்டு போயிருக்கணும் இந்த பிரச்சனையை. எத்தனை துரோகிகளை நீங்கள் கை கொடுத்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தீங்க.
கருணாநிதி என்கிற இன துரோகிகள் உள்பட அத்தனை பேருக்கு நீங்கள் கை கொடுத்து தான் நீங்கள் இது மாதிரி இருக்க முடியுமா? நீங்கள் உண்மையிலேயே உளவுத்துறை ஆளாக இருக்கப்போ தான் நீங்கள் இப்படி இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த மண்ணுக்கு உண்டான அந்த மண்ணினுடைய நியாயத்தை உணர்ந்த ஒரு பொது மனிதனாக இருந்திருந்தீங்கன்னாக்கா இந்த துரோகிகளை தான் முதல்ல போடணும்னு நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இவர் என்னவோ பெரிய கரும்புலிகளாக மாறிட்டு படையை கட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருந்த மாதிரியும், ஒரு போராட்ட இயக்கத்தை வச்சுட்டு நகர்த்திட்டு போகிறதுக்கு ஒரு ரெடியாக இருந்த மாதிரியும், அதில் முதன்மை தளபதியாக கருணாநிதியை வச்சுக்கிட்டு ஒரு கொண்டுட்டு போகிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்த மாதிரியும், ஐபி வந்து அதெல்லாம் சரிபட்டு வராது, இது வந்துச்சுன்னா புரட்சி புயல் நேராக அடித்து அங்கே போய் இலங்கையெல்லாம் சுற்றி அடித்து சுழட்டி போட்டுட்டு வந்து தமிழ்நாட்டிலேயும் பெரிய அளவில் ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துரும், அதனால் இதை மட்டுப்படுத்துன்னு சீமான உருவாக்குன்னு சொல்லுதா? சொல்லுங்க. ஒரு உளவாளி தான் இன்னொருத்தரை பார்த்துட்டு உளவாளின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்போம். வேற யாரும் சந்தேகப்பட முடியும். எனக்கு என்னன்னா, இவருக்கும் புலிகளுக்குமான தொடர்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா அவர் நிறைய இடத்துல சொல்றாரு, நான் இந்த மாதிரி வந்து ஈழ ஆதரவுக்காக, ஈழ போராட்டத்திற்காக என்னுடைய பங்களிப்பு மறைமுகமா எவ்வளோ விஷயத்துல இருந்திருக்கு அப்படின்னு. அவர் சேனல்ல அவர் வந்து பிரபாகரன் அவர்கள் எடுத்த நேர்காணல் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அவருடைய வலையொலியிலையும் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப உண்மையிலேயே இந்த நபர் யார்? ஜெகத் கஸ்பர் அப்படிங்கிற இல்ல, ஜெகத் கஸ்பர் யார் என்ன தெரிஞ்சேதான் பயன்படுத்துகிறது புலிகள் இயக்கம். அவ்வளவு லேசுப்பட்ட இயக்கம் இல்லை. இவர் எதுக்காக இருக்கிறாரு, எதுக்காக உள்ள வர்றாரு, எதுக்காக வந்து இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறாரு, சரி இவர் மூலமா நம்ம என்ன பயன்படுத்திக்க முடியும் தான் அவங்க செய்திருக்கிறாங்க ஒழிய உங்களை வந்து புனிதமாக ஏற்றுக்கொண்டு அப்படிலாம் இல்லை. புரியுதில்ல? நீங்க வந்துட்டு என்னென்னலாம் செய்தீங்கன்றதும் இயக்கத்துக்கு தெரியும், என்ன செய்யறதுக்காக முனைப்பில் இருந்தீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் செய்தீங்க, நான் நிறைய செய்தேன்னு உன்னோட 100 மடங்கு செய்தவர்கள்லாம் அந்த மண்ணில் அமைதியாக இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் பேர் சொல்லிக்காம இருக்கிறாங்க. ஸோ புலிகள் வந்து இவரை வந்து ஒரு இந்திய அரசுடைய ஒரு நபராக இல்லை, ஒரு ஏஜென்சியாக தான் அவரை பார்க்குது. ஒரு ஏஜென்சி அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு தான் உள்ள அனுமதிக்குது, பழகுது, எல்லாத்தையும் செய்யுது, சில வேலைகளை கொடுத்தது. இவர் செய்ததா சொல்கிறாருல்ல, எல்லாம் அதுதான். இவர் மற்ற அரசியல் தலைவர்களை போல் அவரை பார்க்கல. இவர் வந்து இன்னாருக்கு ஒரு ஏஜென்ட்ன்றது நல்லாவே தெரிஞ்சு தான் உள்வாங்கப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் விஷயம். இவர் என்ன பெருசாக இவர் சொல்கிறதெல்லாம் வந்து அதிகார இடத்துல இருக்கிற அவர் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக நேரடியாக இருக்கும். கீழே இழைச்சவன் சொன்னான்னா பொய்யா போயிடுன்ற நினைப்பில் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஊடக பலங்கள் இருக்கிறது, ஒரு பெரிய அளவில் பின்னணி இருக்குது. அது சொன்ன எல்லாமே வந்து ஏர்மையாக இருக்குன்றதுக்காக நீங்கள் சாணி வரி அடிச்சுட்டு போவீங்களா? இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னா இவரை எப்படி புலிகள் அணுகியிருப்பாங்க? இவரை புலிகள் பயன்படுத்திருக்க மாட்டாங்க, இவர்கிட்ட அணுகியிருக்க மாட்டாங்கல்ல புலிகள். அது இப்போ ஒரு விஷயம், ஒரு இயக்கம் எல்லா கதையும் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காது. இந்த விஷயம் வினோத் மூலமாக இது சாத்தியப்படும். வினோத் இந்த வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டயோ இல்லை அமெரிக்கன் எம்பசிக்கிட்டயோ இல்லை அமெரிக்க தொடர்புலையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா இவர் மூலமாக நம்ம சில விஷயங்கள் பயன்படுத்திக்க முடியும்னு உங்களை அனுமதிக்கும். எல்லா இயக்கமும் செய்ய வேண்டிய விஷயம்தான் அது, செய்துட்டு இருக்கிற விஷயம்தான் அது. அந்த வகையில் இவர் இன்னாரும் தெரிஞ்சுதான் உள்ள எடுக்கிறாங்க, உள்வாங்குங்கிறாங்க, பழகிறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. கடைசி நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டோட யார் பேசக்கூடிய நபராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஜெகத் கஸ்பர்ன்றப்பதால் தான் உங்கள் தொடர்புக்கு வந்துட்டு இதை எழுதுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் தான் வந்து எல்லாத்தையும் செய்தேன்னு. சரி, நீ தான் உண்மையானவர் ஆச்சு இல்லை, துரோகம் பண்ணிச்சு காங்கிரஸ் அரசுன்னு தெரியும் இல்லை, துரோகம் தானே பண்ணிச்சு, நீங்கள் பேசுனீங்க தானே, பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி ஆவணமாக இருக்குது தானே. அந்த காங்கிரஸோட சேர்ந்து திமுக இன்ன வரைக்கும் துணை போயிட்டு இருக்கிறது நீங்கள் கண்டித்து பேசியிருக்கணுமா இல்லையா? யோக்கியனாக இருந்தா இல்லை, நானும் ஒரு நேர்மையான மனிதராக இருந்தா இல்லை. அதே பேட்டில் சொல்றாரு, நானும் திமுகவை கண்டிக்கிறேன், எங்க இந்த ஈழப்படுகொலைக்கு வந்து அவர்களும் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதான் பேருக்காக சொல்றது, பேருக்காக ஒரு வார்த்தை ஒப்புக்காடுறதுன்னு இருக்குல்ல. கூலிக்கு வந்து அழுதுட்டு போறவங்க ஒப்புக்காடுறது, அவரை மதிப்புக்குரிய கஸ்பர் சொல்றது ஒப்புக்கழுவதான வார்த்தைகளை பயன்படுத்துறது வேற, உணவுபூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்துறது வேற. நானும் தான் திமுகவை குறை சொல்கிறேன் என்றாக்கள் நீங்க அந்த பக்கத்தின் நியாயத்தின் பக்கம் இருந்து, அந்த புலிகள் இயக்கம் பக்கம் இருந்து, அந்த ஈழ மக்கள் பக்கம் இருந்த ஒரு உண்மையான மனிதராக இருந்தால் துரோகி என்னைக்கா இருந்தாலும் துரோகி இப்படியான துரோகத்தை செய்தான்னு பட்டவர்த்தமாக பேசிக்கிட்டே இருந்திருக்கணும். அதற்காக பழி வாங்கணும் உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். அது இல்லவே இல்லையே. நானும் கண்டிக்கிறேன், நானும் பேசணும், எல்லா துரோக வேலைக்கும் நீங்கள் கூடவே போயிட்டு இருக்கீங்களே. காங்கிரஸ் திமுக இன்ன வரைக்கும் ஒன்றா இருக்குது. இது அயோக்கியத்தனம், உங்களால் பேச முடியலையே, காலம் கடந்துருச்சு, இதையே பேசிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற காரணத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி சரியாக இருக்குங்க? இது எப்படி சரியா இருக்குன்னு எனக்கு புரியலையே. சரி, வேணாம், திமுக வந்து உத்தமமான கட்சி, நீ கண்டிக்கிறீங்க, அதை கரெக்டா. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. சீமான் வந்து ஒரு பொய்யர், எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் 10 இடத்துல உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்ல, அவர் அதான் சொல்றாரு, அவர் ஐபியோடைய ஆளு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, இந்தியன் டீப் ஸ்டேட் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவர்
எப்படி இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னு சொல்றாங்களோ இந்தியன் டீப் ஸ்டேட்டுடைய ஒரு ஆளு. இதெல்லாம் பேசக்கூடிய ஆள் தான் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இப்படியாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இந்த கோட் வேர்டு இப்படியான வார்த்தைகள்லாம் தெரியுமா? இருப்பவருக்கு தான் மற்றவங்களை பார்த்து இந்த மாதிரி பழி சொல்லி பேசுறதுக்கு தெரியும். தான் திருடி பிறரை வருதில்ல அந்த வார்த்தை. திருடம் ஓடுறான் புடின்னு சொல்லிட்டு கூடவே ஓடுற விஷயம் வருது அதுக்குள்ளார. இப்போ யாருன்றது அவர் வாயால எக்ஸ்போஸ் ஆகுறாரா? நான் என்னன்றேன், இயக்கம் பல இயக்கங்கள் இருந்தது அந்த மண்ணில். எல்லாரும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு ஆதரவு இல்லாமல் சுயமாகவும் புடின்னு இருக்குது. ஒரு கட்டத்தில் யார் சரியானவர்கள் மக்களுக்கு அப்படின்னு ஒரு இது வந்துட்டு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு உள்ள போட்டி குழுவெல்லாம் வருது. ஒன்னோட ஒன்று அடித்து கடைசியாக மக்களுக்கானதாக நிற்குது ஒரு இயக்கம். நீங்கள் அந்த மாதிரி வாங்க, நாளைக்கு ஒரு படையை கட்டுங்க. சீமான் கட்டுவது போலி அரசியல், போலி பிம்பம், போலி உருவாக்கம், மட்டுப்படுத்துறது, ஐபியோட அவர் ஏஜென்ட்டு, அதனால அந்த வேலையை செய்கிறது. நான் உண்மையானவனாக இருந்தால் இது பேட்டி கொடுத்துன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் இறங்கியிருக்கணும். உண்மையான ஒரு மனிதராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னாக்கா செய்யவே இல்லையே. அப்போ யார் ஏஜென்ட்டு? நீங்கள் தான் இப்போ ஒரு ஏஜென்ட் வேலையை இதை மட்டுப்படுத்துகிற வேலையை செய்கிறீங்க. இதை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த 2010 வரைக்கும் இந்த முதல் மாநாட்டு வரைக்கும் கூட இருந்து விட்டு நானும் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நிதி தொகையும் தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போனவர் தான் நீங்கள். இல்ல அவர் நிதி கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. சரி, கொடுத்துருக்கதா வச்சுட்டு இது வரைக்கும் அப்ப தெரியாது. ஆரம்பத்தில் சரி, அப்ப தெரியாதா சீமான் அந்த தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. ஸோ அந்த கூட்டமைப்புல நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் முடிவெடுத்தோம். அதுல திரைத்துறை சார்ந்த ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது சீமானும் உள்ள இருந்தாரு. அப்புறம் அந்த மேடை மாற்றப்பட்ட விதம், அப்புறம் இவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண விதம், அப்புறம் இவருக்கு அதிகாரிகள்லாம் அவருக்கு உதவியாக இருந்த விதத்துல எந்தெந்த அதிகாரி தமிழ்நாட்டுக்குள்ள உதவியா இருந்தா சொல்லுங்க, பேசுங்க. திமுக கவர்மெண்ட்ல இருந்த அதிகாரியா? கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவர் வராரு, கரெக்டா? அப்ப கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இவரெல்லாம் ஐபி ஆளுநீயா கருணாநிதிட்ட சொல்லி உண்மையான ஒரு புரட்சி படைய கட்டலை. அவரை மேடையை அவர் எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க? உங்களுக்கு தான் பவர் இருக்குது இல்லை? பவரோட தான் நீங்க கூட இருந்துட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாம் அந்த இடத்த எடுத்துட்டு இருக்கணும். சரி, அவர் இருந்து நடத்திக்கிட்டே போகட்டும். இத்தனை பேர் யார் எடுத்தாலும் வந்தோடனே எடுத்தோடனே நேரம் அவர் உளவுத்துறை ஆள், இவர் உளவுத்துறை ஆள், இதெல்லாம் ஆதரிச்சு பேசினா ஏகலைவனும் உளவுத்துறை ஆள், பேட்டி எடுத்து போட்டால் வினோத்தும் உளவுத்துறை, இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கூட்டம் எல்லாருமே இருந்துட்டு போகட்டும். நீ உண்மையான நபர், நீங்கள் எப்போ படையை கட்ட போறீங்க? அதுக்கு ஒரு பதில் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நானும் கேட்குறேன், அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேட்டி ஒன்று எடுக்கணும், அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். அவருடைய பழைய பேட்டிகள்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு விசாரணை நான் கேட்கணும், விவாதத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இப்போ அவர் ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? அவருக்கு ஒரு வளர்ச்சி, இதை மட்டுப்படுத்தணும், இதை கலைக்கணும், இதுதான் அவருடைய நோக்கம். அவர் தான் இப்போ உண்மையிலேயே ஏஜென்ட்டா இருக்கிறார். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈழ அரசியலை, தமிழக இளைஞர்கள் மத்தியில் இருந்தக்கூடிய அந்த ஈழ ஆதரவு அரசியலை, அதை மட்டுப்படுத்த தான் சீமான் ஒரு பிம்பமாக ஊதிப்பட்டார். தொடக்கத்துல சொல்லிட்டேன், அவர் மட்டுப்படுத்தக்கூடிய நபராக இருந்தா நீங்க உண்மையான புரட்சி நீங்க தொடங்குங்களேன்றன்னு. ஏன் தொடங்கல? இத்தனை பேரும் குற்றச்சாட்டு தானே வச்சுக்கிறீங்க. அதிகார பவர் உங்ககிட்ட இருக்குது, செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, ஒருத்தர் கூட இது செய்ய முன் வரலையா? போலி தானா விழுந்துரும் இல்லைங்க. நீங்க உண்மையா வரும்போது போலி விழுந்துரும் இல்லை. ஜகத் கஸ்பர் என்ற ஒரு ஆளுமை உண்மையாக ஒரு புரட்சி படையை கட்டுறதோ, ஒரு இயக்கத்தை கட்டுறதோ, ஒரு உண்மையான ஒரு போராட்டத்தை வடிவமைப்பை எடுத்துட்டு போறதே செய்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேணாம். நீங்க ஒரு அருட்தந்தையா இருக்கிறீங்க, இருந்துட்டு போங்க, பேருக்கு இருந்துட்டு போறீங்க, இருந்துட்டு இருங்க. உங்க கூட இருக்கிற இந்த தொடர்பாளர்லாம் இருக்காங்களா, உங்களை மாதிரியே நிறைய பேர் பேசுறாங்களா சீமான் மேல? சீமான் பொய்யிருந்ததை நம்ம உடைச்சி ஆகணும். ஒரு கட்டமைப்பு நம்ம கட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு புரட்சி படையை எடுத்துட்டு போகணும். ஆரம்பிங்க, நாளைக்கே ஆரம்பிங்க, கொண்டுட்டு போங்க. போலி தானே விழுந்துட்டு போயிடும் இல்லை தானே அர்த்தம். நீங்க தானே கடந்த காலங்களில் பேசிக்கிறீங்க, உண்மை என்னைக்கும் பொய்யாகாது, நிலைக்கும். போலி கட்டமைப்பு விழுந்துடும். இப்போ அது வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு அதை மட்டுப்படுத்தணுன்றதுக்காக எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறீங்களே, யோக்கியவான்களே, நீங்கள் எப்பொழுது உண்மையான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறீங்க சொல்லுங்களா? அதை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உண்மையை ஏஜென்சியாக இருந்து தடுக்கிற வேலையை நீங்கள் இப்போ தொடங்கிட்டு இருக்கிறீங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை. பெரியாரை பற்றி பேசும்போதெல்லாம் ஒருத்தன் பேசி அரசியல் பண்ணலாம் தொடக்கூடாதுன்றதுக்காக இப்படியான அவதூறெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு பெரும் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் இவரும் ஒருவராக இணைந்திருக்கிறார். ஜகத் கஸ்பர் அவர்களை நான் சொல்கிறேன், புரியுதில்ல? இவரும் அதனுடைய அடிவருடி தான், அது பெரியாருடைய அடிவருடி தான் இவரும். அது எந்த விதத்திலும் இருந்தக்கூடாது. நமக்கு பிழைக்கிறதுக்கான ஒரு நல்ல லேபல். அந்த லேபலை டூப்ளிகேட்னு ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுறான்னா விட்டுறக்கூடாது, புரியுதில்ல? அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டே அரசியல் பண்ணிட்டு போகணும் 100 வருஷத்துக்கும்.
அதை உடஞ்சிட்டாங்கன்னா டூப்ளிகேட்னு தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளால நிலைக்க முடியாதுன்ற ஒரு பயம். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்றீங்க. அதில் கடைசியாக வந்து இப்போ சேர்ந்துருக்கிறவர் கஸ்பர், ஜெகத் கஸ்பர். நான் அவர் அப்படி தான் சொல்ல முடியும். கொளத்தூர் மணி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். நாம் தமிழர் கட்சி தொடங்க சம்பந்தமா இயக்குனர் மணிவண்ணன் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு வந்து ஒரு சீமான் ஒரு ஒரு இதை வெளியிட அதை வந்து நான் வந்து கண்டிச்சேன் அப்படின்ட்டு. இவர் உடனே வந்து மணிவண்ணன் இவருக்கு தொலைபேசியில் அழைச்சதாகவும், ஏன் அதை கண்டிச்சிங்கன்னு கேட்டா, இல்லைங்க அதுல வந்து பெரியாரை வந்து மட்டுப்படுத்திட்டு மாப்போசியும் ஆதித்தனாரும் தான் எல்லாமே செஞ்சாங்கிற மாதிரி அவர் கொண்டு போறாருங்க. உடனே மணிவண்ணன் வந்து சீமானும் மாப்போசி ஆதித்தனார்லாம் ஒரே ஜாதியா அப்படின்னு அவரு கேட்டதாகவும் இவர் வந்து சிரிக்கிறார். பெரியார் கற்றுக் கொடுத்த பாடம் சாதியை சொல்லி சொல்லி பேசி பேசி கலைக்கணும்னு சொல்லிட்டு கொளத்தூர் மணி அவர்கள் சொல்லி கொடுத்துருப்பாரு. சாதி இங்க யாருன்னா பேசணுமா? அப்படி ஒண்ணு இருக்கு. அதுதான் இவர்கள் இப்படிதான் செய்வாங்க. தான் பெரியாரியம், புரியுதுல்ல? மாப்போசியும் எனக்கு தெரியாது, அவர் தான் எனக்கும் தெரியாது. எனக்கு ஆதித்தனார் இவங்க எந்த அளவுக்கு சாதியில ஊறி போன மனிதர்களாக இருக்காங்க பாருங்க. அதே மணிவண்ணன் அவர்கள் மரணத்துக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் எனக்கு கடைசியாக கொடுத்த ஒரு பேட்டி இன்னைக்கும் பதிவாகி இருக்குது. வீடியோவும் இருக்கும், உள்ளார குமுதத்தில் தேடி பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கிட்ட பல முறை நான் பேசியிருக்கிறேன். இந்த கட்டமைப்பு தொடங்குறதுலேருந்து இந்த நெட்வொர்க்கோட நானும் கூட இருந்துகிட்டு இருக்கிறேன், புரியுதுல உங்களுக்கு? அன்னைக்கு இவர் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டார். இதே தமிழறிவு மணினும் பேசுகிறார். என்னிடம் வந்து நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டுருங்க, நாங்கள் கூட இருக்கிறோன்னு என்கிட்டையும் பேசினார். என் கூட இருங்கன்னாரு. நாங்கள்லாம் ஒரே சமூகமாக போய்டும், அந்த பேர் வந்துருன்றதுக்காக தான் நான் விலகிட்டுன்னு என்கிட்ட ஒரு முறை தமிழறிவு மணின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல பேர்கிட்ட போய் நீங்கள் பொறுப்பில் இருங்க, நாங்களாம் இருந்து செய்யணும், இப்படி தான் அவர் நிறைய பேரை கேட்டிருக்கிறதா எனக்கும் வந்திருக்குது தகவல். நானும் இன்றைக்கி அந்த மனிதர்கள்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் வந்துட்டு இந்த 3 பேர் ஒன்றுன்னு எப்படி சொல்லுவார்? என்கிட்ட அந்த மாதிரி கடைசி வரைக்கும் மணிவண்ணன் சொல்லவே இல்லைங்களே. அவர் எனக்கு பேட்டி கொடுக்குறப்ப நடக்க முடியாமல் தோல் ஊனிக்கிட்டு மேலே வராரு, லிஃப்ட் வழியாக இறங்கி வராரு. அது பதிவு பண்ணியிருந்த ஒரு இதில் அந்த நேரத்தில் அன்னைக்கு தேதிக்கு ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வராரு. எப்படி இந்த உடம்போட தண்டுவாடம் ஆப்ரேஷன் அவருக்கு. அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பதிவு இருக்குது, மெய்ஸ் இருக்குது நமக்கு. என் இனத்துக்காக எந்த தூரத்துக்கு எவ்வளவு வலியோடு இருந்தாலும் நான் போவேன், நிற்பேன் ஏகலைவன்னு சொன்னார். அப்போ சீமானோட சேர்ந்து ஏங்கிக்கிட்டு இருப்பார். அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரே சாதி தானா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஏன் அவர் கூட தொடர்ந்து நீடிச்சிருக்கணும்? மணிவண்ணன் மரணத்தின் வரைக்கும் சீமான் கூட தானே நிற்கிறாரு. கொளத்தூர் மணி சொன்னதை போல மாப்போசியும் ஆதித்தனாரும் சீமானும் ஒரே சாதி அப்படின்னு முடிவுக்கு வந்திருந்தாருன்னு அவர் விலகி இருக்கணும். இல்லை என்னென்ன பித்தலாட்டு பேச்சு இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒரு மனிதனை மட்டுப்படுத்து. நீங்கள் இந்த வேலை அது ஒரு காலம் இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த சமூகம் நம்பிட்டு, ஏன்னா ஊடகம் உங்க வெளிச்சம் உங்ககிட்ட இருந்தது. வேற விதம் இருக்கலாம், எதுக்கு ஜாதி எடுக்கணும்? அதான் இவர்கள் தான் அந்த சாதியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சரி இருக்கட்டும், 3 பேரும் ஒரே சாதியாக இருக்கட்டும். என்ன போயிடுச்சு? இப்போ என்ன போயிடுச்சு? கருணாநிதி வந்துச்சுன்னா உங்களுக்கு நடுநிலைமை. பெரியார் வந்துட்டா அந்த மண்ணுக்கான தலைவர், மக்களுக்கான தலைவர். ஏன்னா பெரியார் நாயுடா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. கொளத்தூர் மணி பெங்களூர் வழியாக வந்த ஒரு நாயுடா இருக்கக்கூடாதா? நீங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள். ஒரு தமிழை மட்டும் வந்துட்டான சாதியை பார்க்குறது. ராமதாஸ்னா அவர் வந்து வன்னியர் சாதி, திருமாவளவன்னா தலித்து, சீமானாக்கா நாடாரு. ஆனால் வைகோ வந்தார்னா அவர் தமிழ்நாட்டுக்கானவர், அவர் நாயுடா வரமாட்டார். என்ன அவங்க அரசியல்? திராவிடத்தினுடைய பித்தலாட்டம் முகம் அப்பாட்டமாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போடுறீங்க, என்னென்னலாம் பொய் வழக்கு போகிறதுக்கு முனைகிறீங்கன்னு எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை முறை சிறைக்கு போனாலும் சரி, இனி முடியாது. இதோட முடிச்சு தோல் உரிச்சி அவங்களுடைய சாதிய பித்தலாட்டம் இருக்குல்ல. உங்களுக்கு வைகோ வந்தார்னா தமிழ்நாட்டு தலைவர், வைகோ நாயுடா வரமாட்டார். அங்கே விஜயகாந்த் வந்துட்டார்னா இந்த மக்களுக்கான மன்னன், அவர் சாதியெல்லாம் பார்த்து வரமாட்டார். வைகோ நாயுடா வரவர், விஜயகாந்த் நாயுடா வரமாட்டார், தமிழ்நாட்டு தலைவராக ஏற்றுக்கணும். புரியுதில்ல? புரியுதா நான் கேட்கறதுலாம் உங்களுக்கு? கோவை ராமகிருஷ்ணன் அவர் இந்த மண்ணுக்கான ஒரு மக்களுக்கான ஒரு இதுக்கு சாதிய ஒழிப்புக்கானவர், அவர் நாயுடா வரமாட்டார். விடுதலை ராஜேந்திரனாக்கா அவர் வந்து தீகாயிஸ்ட், பெரியாரிஸ்ட், அவர் வந்து மக்களுக்கான ஒரு மண்ணுக்கான ஒரு இது எல்லாத்தையும் வந்து தமிழுக்காக பேசக்கூடியவர், அவர் அங்கே நாயுடா வரமாட்டார். சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு. ஏன் கருணாநிதி வந்து இந்த சின்ன மைனாரிட்டி சாதி, சின்ன மேல சாதின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா நீங்கள்? அங்கெல்லாம் அந்த சாதி வர மாட்டேங்குது. தமிழன் வரும்போது, தமிழன்னு ஒருத்தன் வரும்போது மட்டும் அவன் சாதியின் பேச்சு பிரிக்கிற புத்தி இருக்குல்ல. இதுக்கு தான் பெரியாரை போட்டு பழக்கிறது. இதுக்கு தான் வேற எதுக்கும் இல்லை.
நீங்கள் என்ன புனிதர்கள் உச்சாணி கொம்பில் இருக்கிறவன் மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி அவனை பற்றி மட்டும்தான் பொம்பளை விஷயத்தில் பேசுறது, பொருளாதார விஷயத்தில் பேசுறது, சாதியை சொல்லி பேசுறது, மட்டம் தட்டுறது, இவ்வளவு உங்ககிட்டயும் இருக்குது சாமி. பேசுவோம் இனிமேல். நீங்கள் பேசுனா நாங்கள் பேசுவோம். இப்போ கஸ்பருக்கு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு மட்டும்தான் அந்த பதிலை வச்சுருக்கிறேன் தோழருக்கு அவருக்கு. அதுக்கு மேலே இன்னொன்று பேசணும்னா அதை பற்றியும் நான் பேசுவேன். அதை தாண்டி இன்னொன்று பேசணும்னா அதை பற்றியும் நான் பேசுவேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒன்றுக்கு இது இருக்குது. இந்த பக்கத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதுன்னா உங்கள் தலைவர்கள் வரும்போது மட்டும் தமிழ் மக்களுக்கானவர்கள், மண்ணாங்கட்டிக்கானவர்கள், வெங்காயத்துக்கானவர்னு சொல்கிறது. இந்த பக்கம் ஒருத்தர் வந்தால் மட்டும் சாதிக்கானவர். திருமாவளவன் சாதி சாதர், ராமதாஸ் சாதி சங்க தலைவர், நாடார் இவர் வந்து நாடார் சாதி. எங்கேயாவது சாதி பேரை சொல்லிட்டு சாதி முக்கியத்துவம் கொடுத்துட்டு உள்ளே இருந்துட்டு இருக்கிறாரா? சீமான் தலைமையில் நெருக்கமாக அணுக்கமாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க, பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதிக உள்ள அந்த மேல் அந்த உள்ள வட்டத்தில் ஒரே ஒரு நபராக தான் இருக்குது. சுற்றி அந்த வட்டத்தில் ஒரு நாடார் கூட இல்லை. கட்டமைப்பு ரீதியாக அங்கங்கே பிரித்து விட்டுக்கிறாரு. தமிழருக்கான ஒரு அமைப்பாக வந்துட்டு இருக்குது. இது உங்களுக்கு கசக்குது. 3 பேரும் நாடார்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏன் இத்தனை தலைவர்களும் வந்து நாயுடா இருக்கிறாங்கன்னு பேச குலத்தூர் மணித்தோழர் அவர்களே பேசுங்களேன். இத்தனை பேரும் தெலுங்கு மொழியினராக மட்டுமே இருக்கிறாங்கன்னு பேசுங்களேன். உங்களுக்கு ராமதாஸ் வந்து சாதி வெறி பிடித்தவர்னு போய் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு வேலை செய்வீங்க. தோழர் குலத்திருமணி KKSSR ராமச்சந்திரன் இருக்கிறார்ல, ரெட்டியார்கள் மாநாட்டில் நீங்கள் வந்து மனவாடுங்க பேசுங்க. அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த வார்த்தையில். நாங்கள் புல்டோசரை வச்சு அடித்து நீங்கள் நம்மால் தான் தெரிஞ்சிட்டோன்னே புல்டோசரை அடித்து உங்களுக்கெல்லாம் தள்ளி விட்டுருவோம், செய்துருவோம். ரெட்டியார்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கட்சி ரெட்டியார்களுக்கு நிறைய செய்யுது. எங்கள் 2 பேரையும் நீங்கள் உட்கார வச்சுருங்க. யாரை? நேருவும் ஒரு KKSS எங்கள் 2 பேரும் நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க. எல்லா கட்சியில் இருக்கிற ரெட்டியார்களும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு போய் எங்கள் பிட் நோட்டீஸ் வாசலில் நின்று உங்களால் கொடுக்குறதுக்கு துப்பு இல்லை. அதுவும் சாதி சங்க கூட்டம் தானுங்க. ஒரு பகிரங்கமாக திமுக குழு வந்துட்டு ரெட்டியார்கள் மாநாட்டில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்கள் சலுகைகளை செய்வோம்னு சொன்ன ஒரு நபருக்கு எதிராக நீங்கள் போகவே இல்லையே தோழர். ராமதாஸுக்கிட்ட மட்டும் சாதி வெறியர்னு வருது, அங்கே போக உங்களுக்கு வரலையே, மனம் வரலையே. அது எப்படி? அது எனக்கு புரியலை. இவங்களுடைய சித்தம் எனக்கு புரியலை எப்படின்னு. அண்ணாமலையும் சீமானும் ஒரு இடத்துல கட்டி பிடிச்சாங்க திருமண நிகழ்ச்சிகளை. உடனே பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கதை கட்டி முடிச்சிங்க. அதே நேரத்தில் மெனக்கட்டு போய் வெங்கையா நாயுடு வீட்டில் கட்டி பிடிச்சிக்கிறீங்களே ஸ்டாலினும் அவரும். அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்களே. அப்போ நீங்களாம் யாருன்னு தெரியுது இல்லை. இந்த இள தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாமல் போகிறதுடைய விளைவு, நீங்களாம் யாரும் தெரியாமல் போகிறதுடைய விளைவு எப்படி உங்கள்கிட்ட இருந்து ஒரு நாயுடோ இல்லை மற்றவங்களும் எல்லாம் ஒன்றா வரும்போது தமிழ் தலைவர்களாக கட்டமைச்சிட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டு தலைவர்களை வரவங்களை எல்லாருமே சாதி பேரை சொல்லி பிரித்து விட்டுட்டு இவெல்லாம் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்கள் மட்டும் மைனாரிட்டி உட்காந்து ஆண்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பெருங்கனவுக்கு நீங்கள் இன்னும் சப்பக்கட்டு கட்டிட்டு மேடை போட்டு கொடுத்துட்டே இருக்கிற அந்த சூழ்ச்சி என்னைக்கு உடைகிறது அது உடைய தொடங்கிடுச்சு. அதில் மையப்புள்ளி தான் இன்றைக்கி பெரியார் மீதான இந்த விமர்சனம். அதை தாங்க முடியாமல் தான் நீங்கள் இவ்வளவு நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுபவீர பாண்டியன் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு கணக்கு எடுத்தோம், நாம் தமிழருக்கும் நாம் தமிழர் ஆதரவாளர்கள்லாம் எவ்வளோ வலையொலி வச்சுருந்தாங்கன்னு. அது கிட்டத்தட்ட பார்த்தா 10,000 கணக்கில் வச்சுருக்கிறாங்க. அதனால இங்கே இருக்க இந்த கூட்டத்துக்கு வந்தால் எல்லாருமே வந்து வலையொலி தொடங்குங்கள், பேச தொடங்குங்கள். நம்ம எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான், அங்கே இளைஞர்கள் யாரும் இல்லை போல இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே நம்ம இளைஞர்கள் தான், எல்லாருமே ஒரு வலையொலி தொடங்க, பேச தொடங்கும். பேச தான் இவர்களுடைய சாயம் வெளுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. எது இப்போ உங்கள் சாயம் வெளுத்து இருக்கிற மாதிரியா? யார் சாயம் வெளுத்துட்டு இருக்குன்னு நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியுது இல்லை. இங்கே வந்து 1000 கணக்கில் இருக்குதுன்றீங்க, வயிறு எரிஞ்சு அடிச்சுக்கிறீங்க. இத்தனை நூற்றாண்டு காலமாக, இந்த 70 வருஷ காலமாகவே இந்த குறிப்பிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் உங்கள் கைக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண இருட்டடிப்புக்கெல்லாம் என்ன பதில்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இப்போ தான் பேச தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிமிடம் வரைக்கும் திராவிட ஊடக லாபி தான் இதுலேயும் அதிகமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தலை எடுக்குது. உடனே உங்களால் தாங்க முடியலை. கணக்கெடுத்து புள்ளி ஓரத்தோடு வந்து அவர்களெல்லாம் பேச தொடங்கியிருக்கிறாங்க. உங்களை அம்பலப்படுத்துவதற்கான இன்னொரு தளம் கிடைச்சிருக்குதுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதங்கம். இதுக்கு முந்தின காலகட்டத்தில் உங்களுடைய சேனல் எல்லா இடத்துலையும் உங்கள் ஆள் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எப்படி குணசேகரன் சன் டிவியில் இருக்கிற தோழர் நேற்று வரைக்கும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடுநிலை பத்திரிகையாளர் வந்துட்டு பிரச்சனை வந்து அங்கேருந்து தூக்கி வெளியில் போட்டால் அடுத்த நிமிஷமே போயிட்டு சன் டிவியில் உட்காந்துட்டு நான் நடுநிலை பத்திரிகையாளர்னு பதிவு போட்டார்ல. சீமான் வந்து ஒரு பேட்டி தராரு. அதில் கேட்குறாங்க,
தலைவர் பிரபாகரன் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டாருன்னு எங்கெங்க அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு கேட்குறாரு. நான் போய் பார்த்தா அங்கேருந்து வந்து எல்லாருமே சொன்னது இது வரைக்கும் வச்சு பார்த்தா எம்ஜிஆருக்கு சிலை இருந்தது, ஐயா மாப்போசி இவங்களுக்கு சிலை இருந்தது, மற்றது எதுவுமே அங்கே யாரையும் கொண்டாடுன்னு தான் தெரியல. அவர் எங்கேயுமே சுபாஷ் சந்திர பேசுறதா போஸ் இருந்ததுல சுபாஷ் சந்திர போஸுக்கு இருந்துச்சு, பெரியாருக்குலாம் சிலை இல்லைங்கன்னு. இல்லை அவர் சொல்கிறாருன்னு தான் சொல்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நான் எதிர்ப்புன்னு தான் வார்த்தை சொல்கிறார். இதுக்கு உடனே சன் டிவியில் பிரபாகரனே சொன்னாலும் கூட நான் எதிர்ப்பேன் சீமா அப்படின்னு போட்டு நீ என்ன ட்ரிக்கர் பண்ணுற நீங்கள்? இது பேர் நடுநிலையா இல்லை வேற எதனா தொழில்? ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, என்ன தொழில்னு சொன்னார் சொல்லுங்க, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. ரெட் லைட் மீடியா அப்படின்னு அந்த தொழில் அது, அந்த தொழில் தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு இத்தனை ஆண்டு காலமும். நீங்கள் சொல்கிறது தான் தலைவர், நீங்கள் சொல்கிறது தான் பேட்டி, நீங்கள் சொல்கிறது தான் செய்தி, நீங்கள் கொடுப்பது தான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் உடஞ்சி போச்சு. ஒரு செய்தி நீங்கள் சொல்லும்போது உண்மை என்னன்னு களத்துலேருந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு சாமானியன் ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போடுறான். புரியுதில்ல? இதெல்லாம் உடையுது. இன்னொன்று இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஐயா சுபவீர பாண்டியனுக்கு நீங்கள் நேற்று என்னென்னலாம் பேசுனீங்க, நீங்கள் பேசுனதெல்லாம் இங்கே தான் இருக்குது, நாங்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் உங்களுடைய மாணவனாக தான் இன்னும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு அல்ப விஷயங்களுக்காக மாறிட்டு போய் நீங்கள் அங்கே நிற்கிறீங்கல்ல, இன்னைக்கு எவ்வளவு வேதனை. இந்த தமிழ் என்ற அந்த தமிழ்னு நீங்கள் பேசி வளர்ந்தீங்களா, அந்த தமிழுக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு சொல்லுங்கள். நீங்களாம் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்னு இருக்கிறதுக்கு பேர் புரோக்கர்களெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க தயவுசெய்து. புரியுதுல? புரோக்கர்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க. இந்த மக்களுக்கானவர்கள், எல்லோருக்குமானவர்கள், இது எல்லா சமத்துவம் இங்கே இருக்குது, இதை நீங்கள் சொல்லாதீங்க தயவுசெய்து. நீங்கள் உண்மையான ஒரு மனிதராக இருந்திருந்தால் சமூக நீதி கண்காணிப்பகன்னு உங்களை போட்டு வச்சு அது வரைக்கும் அனுப்பிச்சிருக்குது. இத்தனை வருஷத்தில் நான் இந்த பதவிக்கு வந்ததுலேருந்து இவ்வளோ திருத்தம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் வெளிப்படையாக யாரும் சொல்லாமல் நீங்களே பேசி எழுதி முகநூலில் போட்டிருக்கணும். இன்ன வரைக்கும் அது வெளிப்படுத்தவே இல்லை. எங்கெல்லாம் சமூக நீதி இருக்குது, சமூக நீதி இல்லாத இடம் எது அப்படின்னு உண்மையான ஒரு அறிக்கை நீங்கள் அரசுக்கு கொடுத்துருக்கீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். கொடுத்து இந்த அரசு செய்யலையா? இது பேசு பொருளாக்கணும். அதை விட்டுட்டு 100 இந்த பக்கம் 1000 கணக்கில் இருக்கிறது நீங்களும் ஆரம்பிச்சுக்குங்க. குறைஞ்சபட்சத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு பதில் வரல. அவதூறு தானே நீங்கள் இது வரைக்கும் பேசிட்டீங்க. இது வரைக்கும் ஒன்றுக்கு கூட வாதம் உங்ககிட்ட பதில் வரலையே. இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, இந்தந்த கேள்விக்கு இந்த பதில், இது இந்தந்த விதத்தில் சரியில்லை, இது இல்லை நீங்கள் பேசியிருக்கணும். இந்த வரைக்கும் நீங்கள் அவதூறுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு நபர் மேலேயும் பேசினா என் மேலே அவதூறை பேசுகிறீங்க. நான் வச்சிருக்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் வாங்க ஒரு விவாதம் பண்ணுவோம். உன்னுடைய மாணவனாக நான் கேட்குறேன், சத்தியமாக சொல்கிறேன். இந்த நிமிஷமும் மதிப்புக்குரிய ஐயா ஒரு சுபவீர பாண்டியன் அவருடைய மாணவனாகவும் குளத்தூர் மணித்தோழன் அவருடைய மாணவனாக உட்காந்து அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் நான் வைக்கிறேன். இது எனக்கு சொல்லிட்டாங்கன்னா நான் பெரியார் வந்து ஆமாம் நான் ஒரு மடமையில் இருந்தேன், புத்தி தெரியாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு நான் பெரியாரை நான் ஏற்றுக்கிறேன். உள்ள வந்து வாங்க பேசுவோன்றேங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளான்னு போயிட்டு போகிறது அது என்ன அர்த்தம்? பேட்டிக்கு வாங்க தோழர்னாக்கா நாங்களாம் செத்த பணம் எப்படி என்னை கூப்பிட்றீங்கன்னு நான் பயந்துட்டேன். இது என்னடாண்ணா சீமான் என்னை செத்த பணம்னு அது சொன்னார்னா அங்கே போய் கேளுங்க, என்கிட்ட பேட்டி கொடுங்க. நான் அப்படி சொன்னேன்னா உங்களை நீங்கள் எங்கெல்லாம் பதங்குறீங்கன்னு தெரியுதில்ல உங்களுக்கு. இதே தான் பெரியாரும் பண்ணுவார். இப்போ ஒரு அறிவாளி அயோத்திதாச பண்டிதர்னா அங்கே பேச மாட்டார். எனக்கு அவர்களை பற்றிலாம் இல்லை, இன்னும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக தான், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக. அவர் தலித்தெல்லாம் யூஸ் பண்ணல, தாழ்த்தப்பட்ட மக்கள். நான் அவர்கள் முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் எழுதியிருக்கிறார். நீ யோக்கியமான ஒரு மனிதராக இருந்தால் அந்த மனுஷன் போராடிட்டு இருக்கிறான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அவனோட நம்ம பக்க பலமாக இருந்துக்கிட்டு அவருடைய கோரிக்கை தான் இந்த மண்ணுக்கு சரியானது. பின்னாடி சொல்லிக்கிறீங்கல்ல அயோத்திதாச பண்டிதர்லேருந்து தான் நாங்கள் பயன்படுத்திக்கணும், எல்லாம் அவங்க பேசுனது தான் சொல்கிறீங்கல்ல, அவரோட நீங்கள் எந்தெந்த களத்தெல்லாம் நின்னீங்க வரிசையாக சொல்லுங்கள். அந்த பதில் இருக்காது. அந்த மாதிரி தான் நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தருக்கு நாங்கள் வந்து உனக்கெல்லாம் பதில் சொல்லுவோம்னா வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்குது. புரியுதுல்ல உங்களுக்கு? இந்த வட்டத்துக்குள்ளே வந்து பேசுங்கன்னா வெளியில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்குது. அப்புறம் கூட்டத்தை கூட்டி மைக்கை போட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியில் வெறி கொண்ட மாதிரி கத்த வேண்டியது. ஏதோ ஒரு இனத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்குது. உங்களுக்கு பேராபத்து வந்துட்டு இருக்குது. திராவிடம் என்ற பேரில் ஒரு குடும்பம் மட்டும் உட்காந்து போர் வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடி இல்லை பல லட்சங்கள் கோடி பல கோடிகள் கோடின்னு வச்சு சேர்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் துணை போயிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த அதிகார மையம் வந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு முழிக்குது. அதனால் உங்களெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு கூப்பாடு போடுங்கன்னு சொல்லுது. கூப்பாடு போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஊடகத்தை வளர்க்க சொன்னாக்கா எதோ சொன்னாங்க, புள்ளியை வளர்னாக்கா இதுவை வளர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊடகத்தை வளர்னாக்கா பார்த்தா எல்லாம் தருதலியாக வந்து வெறிநாயாக வளர்த்து வச்சுருக்கீங்க. போகிறவனெல்லாம் பிடிச்சி கடிச்சு கொதறிக்கின்னு இதுக்கு பேர் ஊடகம், இதுக்கு பேர் ஊடக தர்மன்னு வேற நீங்கள் சொல்லிக்கிட்டு
இவ்வளவு நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் தோழர் இவங்களுக்கெல்லாம் சொல்ல வரல, எல்லாம் போலி கட்டமைப்பு தான். குறிஞ்சான்குளம் காந்தாரி அம்மன் கோயிலுக்கு பறையர் சமூகத்துக்கான ஒரு கோயில், அதை தடுத்தது எந்த சமூகம், எந்த தலைவர்கள், எந்த பெரியாரியம் பேசக்கூடியவர்கள்? இந்த குளத்தூர் மணி தோழர், வீரமணி, இன்னும் மற்றவங்க, கஸ்பர் எல்லாருமே சேர்ந்து அது பெரியார் மண்ணில் இது எப்பரா கட்ட முடியாமல் இருக்குன்னு அங்கே போய் ஒரு முறை நீங்கள் கட்டிட்டு வாங்க, அந்த சிலையை வச்சுட்டு வாங்க. அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் 4 பேரை காலு கையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி மாற்றி மாற்றி போட்டுட்டு ஆணூறு பருத்து வாயில் வச்சுட்டு போனான்ல, யார் அவங்கெல்லாம்? பார்ப்பனர்களா, ஆரியர்களா? சொல்லுங்க, திராவிடர்கள் தானேங்க. இன்ன வரைக்கும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மண்ணில் இப்படி ஒன்று நடக்கலாமா? இது பெரியார் மண், வெங்காயம் மண், இவர் ஒரு அநீதி நடக்கலாமா? வாடா அந்த இடத்துல சிலையை வைக்கணும். நீங்கள் இன்ன வரைக்கும் யாரும் புறப்பட்டு போகவே இல்லையே. சீமான் போனப்போ 144 போட்டு ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் போலியானவர், ஐபி ஆள் உருவாக்குறாரு. கஸ்பர் இதில் ஒரு உண்மையான புரட்சி படை, கருஞ்சட்டை படையை கட்டிட்டு அவருள்ள போயிட்டு காந்தாரி அம்மன் சிலையை வச்சிருக்கணும். அவர் தான் பாகுபாடு இல்லாத பேசக்கூடிய நபராச்சு. இல்லை சுபவீர பாண்டியன் இவ்வளவு பேசுகிறாருல்ல, ஐயே இந்த பெரியார் மண்ணில் ஒரு இழுக்காக நாங்கள் பார்க்கிறோம். இது வரைக்கும் ஒரு யோசனை நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த பக்கம் போயிட்டே இருக்கீங்க. அந்த பக்கம் காந்தாரி அம்மன் குறிஞ்சாங்குளம் மட்டும் முகத்தை திருப்பிக்கிட்டு போய்க்கிறீங்க. ஏன் போறீங்க? ஏங்க போறீங்க? உண்மையா ஒருத்தன் பேசி களமாடா வந்துட்டானாக்கா அவன் மேல 1000 பொய்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி ஐபியால் நீங்க சொல்ல 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 அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். காலம் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு தான் போகும். உங்களுடைய பெரியாரியம், உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய சாதி ஒழிப்பு இந்த மண்ணில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதற்கு இந்த குறிஞ்சாங்குளமே சாட்சி. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர் சமீபத்துல நேர்காணல பேசும்போது திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார். குறிப்பா இந்த வேங்கைவேல் சம்பவத்துல செய்யாத ஒரு குற்றத்துக்காக அதே சமூகத்தை மிரட்டி அவங்க பணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா தான் சொன்னார். காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது பேசிட்டே இருக்காரு. ஆனா நடுவுல பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு தனியாக பேசுகிறார். அப்புறம் திடீர்னு ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வருது, தலைமை செயலாளருடன் ரகசிய சந்திப்பு நடத்துகிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்மூத்தா போற மாதிரி சுச்சுவேஷன் வருது. சந்திரகுமாரோடைய பதவியேற்பு விழாக்கையும் நேரடியா திருமாவளவன் சட்டசபைக்கே போய் இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஏன் ஒரு விமர்சனம் ஒண்ணு வைக்கிறாரு, ஆனாலும் திருப்பியும் அதுல அது நிலை இல்லாம திடீர்னு பின்வாங்கி திருப்பியும் போறது அப்படிங்கிறது ஏன்? உதயநிதி சந்திச்சுட்டு ஒன்னு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, பாத்தீங்களா? பெரியார் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இந்த மண்ணுக்கு. கரெக்டா? தேர்தல் வருது இல்லை, நெருங்கிடுச்சு இல்லை, இனிமே திருமாவளவன் முதலமைச்சருக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு அடிக்கடி தெரிவார். இதுக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி தான் இழுக்கடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு புலம்பு சமூக ஊடகங்கள்லாம் வந்துட்டுச்சு. சில பத்திரிகையில் காசிஃபாய் எழுதியிருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பாளர் தான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்தார், சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம அலகழிச்சிட்டு இருக்கிறாருன்னு. ஆதவ அர்ஜுன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற முழக்கத்தை வச்சோடனே பதறி அடிச்ச உடனே 2வது நாளே உடனே பார்த்துட்டிங்களா டக்குன்னு? ஏன் உங்கள் நாற்காலிக்கு கீழே ஒரு ஆட்டம் வருதுன்னு உடனே பயம் வந்துடுது இல்லை? இப்போ மட்டும் கூட்டு அடிக்கடி சந்திக்கிறீங்கல்ல, சரிதானே? சரி, திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை இது வரைக்கும் நீங்கள் என்ன நிறைவேற்றிருக்கிறீங்க? உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாமே எல்லா சமூகத்துக்கும் பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கும் சரிபாதி இடங்களை கொடுக்கணும், அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக அட்வொகேட் ஜெனரல் எல்லாமே வருது. அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு இருப்பாங்க, இது எல்லாமே. அதில் இடஒதுக்கீடு வேணும்னு அதிமுக ஆட்சியில் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. திமுக ஆட்சி வந்துருச்சு. இந்த சமூக நீதி காத்த இந்த சமூக நீதியை தமிழ்நாடுலேருந்து லாரியை ஏற்றி எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிற இந்த திராவிட மாடல் அரசு திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்தா தெரியுமா? அஃபிடவிட்டு, இடஒதுக்கீடு இதில் பின்பற்ற முடியாது, அரசின் கொள்கை முடிவு. இதில் வீரமணியில் களத்துக்கு வந்திருக்கணும். இது எப்படிப்பட்ட மண்? இது பெரியார் மண். இங்கே பெரியாரத்தை நாங்கள் படம் போட்டு பழுக்க வச்சிருக்கிறோம். நீ இப்படி ஒரு பதில் கொடுக்கலாமா? துரோகி, நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும் இல்லை ஸ்டாலின்? எங்கே போய் பதுங்கிட்டீங்க? குளத்தூர் மணி தோழர் கேட்டிருக்கணும் இல்லை? சமூக நீதி பேசக்கூடிய இந்த மண்ணில் இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுத்தது தப்புன்னு நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லை? நம்ம ஐயா மீசக்காரர் இருக்கிறால ரொம்ப ரோஷம் அவருக்கு அதிகம், சுபவீர பாண்டியனுக்கு. சமூக நீதி கண்காணிப்பகத்தை ஃபாலோ பண்ணுறவர். இந்த அரசு இப்படி ஒரு பதிலை கொடுத்தது தப்பு. பெண்ணுரிமையை பேசுனது பெரியார் மண், பெரியார் மண். சாதி ஒழிப்பை பேசுனது இது. சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தரணும். பாப்பா மட்டுமே வச்சுட்டுக்கிறான் தொடங்கப்பட்டது தான் இந்த சமூக நீதி கட்சி. புரியுதில்ல?
நான் சொல்ற இந்த சமூக நீதியினுடைய வழித்தோன்றல் தான் திமுகன்ற. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் நூற்றாண்டு கட்சி, சமூக நீதி வழின்றாங்களே, 100க்கு 100 ஏற்றுக்கணும். சமூக நீதியுடைய முதல் அமைச்சரவை 1917 முத மந்திரி சபை வந்ததில்ல, எல்லாமே தெலுங்குகளாக தான் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃபாலோ பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் ஸ்டாலின். அது அப்போ நூற்றாண்டு கட்சியா இல்லையா அவங்க? அதனுடைய நீட்சியா இல்லை இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. இந்த சமூக நீதி மண்ணில் ஒரு சட்டப்படியான ஒரு விஷயத்தை கேட்குறாரு திருமாவளவன், அதை நீங்கள் மறுக்கிறீங்களே நியாயமான, கேட்டிருக்கணுமா இல்லையா சுபவீர பாண்டியன் அவர்கள்? எங்கே போச்சு உங்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் எங்கே போச்சு? சீமான் மேலே மட்டும் தனி காழ்ப்புணர்ச்சி இவ்வளவு நேர்காணலில் கொடுக்குற நீங்கள் உங்கள் சமூக நீதி அவமானப்படும் போது, அசிங்கப்படும் போது, அது மானபங்கம் படும்போது அந்த சமூக நீதிக்காக நீங்கள் போய் குரல் கொடுத்து கூட நின்று இருக்கணுமா வேணாமா? சொல்ல, திமுக தான் அவமானப்படுத்துனது சமூக நீதியை. அஃபிடவுட் போட்டு இடஒதுக்கீடுலாம் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ எங்கே போச்சு இந்த பாதுகாப்பாருன்னு தோழர் திருமாவளவனுக்கு? நான் கேட்டிருக்கேன், பல முறை கேட்குறேன். காந்தாரி அம்மன் விஷயத்தில் எங்கே போச்சு சமூக நீதி? பாதுகாப்பாரன் பெரியார் அங்கே வரல, இன்ன வரைக்கும் போக முடியல அந்த இடத்துக்கு. வேங்க வயலுக்கு நீங்கள் மட்டும்தானே குரல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தானே போராடிட்டு இருக்கீங்க. எந்த கருப்பு சட்டையாவது கூட வந்து உங்கள் கூட உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி கைதாகிறாங்களா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே உங்களுக்கு மட்டும் நேர்ந்து விட்டுருக்கா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க, பெரியாருக்கு இதில் பங்களிப்பு இல்லையா? வீரமணி வேங்க வயலுக்கு வந்தாரா? சொல்லுங்க. இந்த அரசியல், இதை வச்சு அரசியல் குளிர்காயாதிகள்னு சொல்கிறாரு திருமாவளவனை தான் சொல்கிறாரு. இந்தாப்பா இங்கே வா, நீ மலம் கலந்த தண்ணி டம்ளர் ஒரு டம்ளர் தரேன், மலம் கலந்த தண்ணி நீ குடின்னு சொல்லியிருக்கணும்ல அவர் வீரமணிக்கு. சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதானங்க நியாயம். அந்த வலி உனக்கு தெரியும், நான் போராடக்கூடிய வலி உங்களுக்கு அப்பதான் தெரியும் வீரமணி ஐயா. இந்த ஒரு டம்ளர் மலம் கலந்த தண்ணி நீங்க குடிங்க. யார் அரசியல் பண்ணுறது? நானா பண்றேன். எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களே குற்றவாளின்னு சொல்லும்போது எப்படி ஏற்க முடியும்? அதுக்காக நான் குரல் கொடுக்குறேன், நீ எப்படி அதில் நான் குளிர்காயர்னு சொல்கிறேன்? நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? அது இல்லைங்க சமூக நீதி, அது இல்லை பாதுகாப்பாரன். ஸ்டாலின்கிட்ட உதயநிதிட்ட போய் உக்காந்துட்டோன்னு பெரியார் தான் பாதுகாப்பாரன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரா? இதிலெல்லாம் வரலையே பாதுகாப்பாரன். இவ்வளோ பட்டியல் சொல்கிறேன்னு உங்களுக்கு. திரௌபதி அம்மன் கோயிலில் பூட்டு போட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போங்கன்றத பாதுகாப்பாரன். இது பெரியார் மண்ணுப்பா, வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம், முதலமைச்சர் நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் அது செய்து காட்டியிருக்கணும். சொல்லுங்கள். இன்னும் எத்தனை கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்? சேலத்தில் கொடியேற்ற விட்டாங்களா உங்களை? ஒன்றா பிற்படுத்தப்பட்ட சமூகம்லாம் சேர்ந்து உங்களை அடித்து விரட்டுனதில்லை, மருத்துவமனையில் ஓடி படுத்துக்கிட்டு இருந்தீங்களே. காவல்துறை செய்கிறது. எந்த காவல்துறை? தமிழ்நாடு காவல்துறை அல்ல, வேற ஏதோ மாநிலத்தில் இருக்கிற காவல்துறைங்க வந்து செய்தான். அதை கூட நேரடியாக சொல்கிறதுக்கு திராணி இல்லை உங்களுக்கு, துப்பு இல்லை உங்களுக்கு. இந்த முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இப்படியாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய துரோகத்தை செய்கிறதுன்னு கூட உங்களால் தைரியமாக சொல்ல முடியல. காவல்துறை செய்கிறது. அந்த மாநிலேருந்து வந்த காவல்துறை, புரிதலை? இன்னும் மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்த காவல்துறை இதாங்க செய்து. இதை கூட நேரடியாக சொல்ல முடியாமல் அடி வாங்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அது பாதுகாப்பாருன்னா திருப்பி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுவா பாதுகாப்பாருன்னு? பெரியார் இந்த மண்ணுக்கு பாதுகாப்பாரு. இந்த மண்ணுக்கு இருக்கும், இந்த மண்ணுக்கு சொந்தம்னு கொண்டாடிட்டு இருக்க கொஞ்சம் பேருக்கு இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் மக்கள், இன்னும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது பாதுகாப்பாருன்னா இருக்கிறதா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் வரட்டுங்க. பெரியார் பாதுகாப்பு அரணுன்னாக்கா ஏன் அம்பேத்கர் சிலை மட்டும் உடையணும், இமானுவேல் சேகரன்லால் சிலை மட்டும் உடையணும், பெரியார் சிலை ஒரு இடங்களும் உடைய மாட்டேங்குது? ஏன் அவர் மட்டும் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், மற்ற யார் வந்தாலும் சாதி தலைவராக எங்களை தமிழ்நாட்டில்? அதை எதுவும் கேட்ட முன்னாடி கருணாநிதி வந்தால் தமிழுக்கான தலைவர், வைகோ வந்தால் தமிழுக்கான தலைவர், விஜயகாந்த் வந்தால் தமிழினத்துக்கான தலைவர், இன்னும் என்ன எத்தனை பேர் இவர்களெல்லாம் வந்த கோவை ராமகிருஷ்ணன் இந்த இனத்துக்கான தலைவர், ஒரு மற்றபடி வீரமணி தமிழர் தலைவர், இவர்கள் மட்டும் இப்படி வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த தரப்பில் அப்படியே வரிசையாக எடுத்துக்கிட்டே வாங்க. ஆதித்யநாத் நாடார், மாப்போசி நாடார், இந்த பக்கம் எடுத்துட்டா வன்னியர் படையாச்சி, புரிதல? இவர் எடுத்துட்டா நாடார், முத்துராமலிங்க தேவர், அவர் தேவர், சாதி வெறியர். அவர் காமராஜரும் நாடார், காமராஜர் நாடார். யார் தான் அப்புறம் வருதால் எந்த இடத்துல? உங்களுக்கு நான் ரொம்ப அடக்கி பேசுகிறேன். உங்களுடைய பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாரு, எவ்வளோ பெரிய மோசமான பித்தலாட்டத்தை இந்த ஒரு பெரியார் என்ற பேரை வச்சுட்டு நீங்கள் மூடி 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 மறைச்சிக்கிட்டு வரீங்க. சொல்லு. சாதியை ஒழிக்கணுன்றதுக்காக தன்னுடைய நிலத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரித்து கொடுத்து கடைசி 2 முறை சாகிறதுக்கு முன்னாடி இருக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்ட இவர்களுக்காக ஆதரித்து கூட நின்றவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முத்துராமலிங்க தேவர். ஆலய நுழைவு போராட்டம் நடத்துகிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. அப்போ உங்களுக்கு
வைத்தியநாத ஐயர் வந்து போராடுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யாரு? ஆரியர் இல்லை, சாதி இந்துக்கள். எது? இந்த பெரியார் மூலம் பூசப்பட்ட சாதி இந்துக்கள். அப்போ பெரியார் போகலை, ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் போறாரு. அவங்க கோயிலுக்குள்ளே போவாங்க, ஐயர் இதை செய்வார், எவன் வரட்டும்னு நான் அருவாலை குறுக்க போட்டு நிற்கிறேன், தாண்டி போங்கடான்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டு கூட நின்னார். பெரியாரை நின்னார். அவர் சாதி தலைவர். அந்த பக்கம் எட்டி பார்க்காத பெரியார் வந்துட்டு எல்லாருக்குமான தலைவரா, சாதி ஒழிப்பு தலைவரா? என்ன பித்தலாட்ட கதையை கட்டி வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? எல்லாமே யுனெஸ்கோ கதையாக இருக்குது. உரிச்சு தொங்க போடுற வரைக்கும் விடுறதில்லை. அதான் விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் கோபம் பொத்துக்கிட்டு வருது, அப்படியே வந்து அவதூறாக வாரி வாரி. நீங்கள் என்ன பித்தலாட்டம் சொன்னாலும் ஆமாண்டான்னு சொல்லு, நீ என்ன சொல்லு ஆமான்னு சொல்லு, ஆனால் பெரியாருக்கு பதில் சொல்லு கேட்குற கேள்விக்கு. எப்படி முத்துராமலிங்க தேவர் ஐயா சாதி தலைவனானாரு, உங்கள் பெரியார் வந்து சாதி ஒழிப்பு தலைவரானார்? அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ பேசு, மற்றதை பேசு. 5 பிரதான கோயில்களில் சாதி ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறது பார்ப்பனர்கள் தலைமையில் நடந்தது. அதற்காக அந்த பார்ப்பன சமூகத்திலேருந்து அவங்க சாதி கட்டி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் நொந்து செத்து போன தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கத்துக்கு போயிட்டீங்க, அதே இன்னொருடைய போராட்டம் திடீர்னு வந்துட்டீங்க, அது வேற கதைன்னு வைங்க. இங்கே என்ன நீங்கள் செய்தீங்க? நீங்கள் சாதி ஒழிப்பு தலைவர். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சாதி வெறியனா உங்களுக்கு? தமிழ்நாடு முழுக்க 100க்கு மேற்பட்ட இடத்துல அம்பேத்கர் சிலையை திறந்தவர் டாக்டர் ராமதாஸ் ஒன்னா தானே சுற்றிட்டு இருந்தாங்க. எப்படி சாதி வெறியர்களாக மாற்றப்பட்டாங்க சொல்லுங்க. மெனக்கட்டி பிட் நோட் சர்ச்சு கொடுத்தீங்களா ஊரா? ராமதாஸ் சாதி வெறியன்னு போக வேண்டியதானே. KKSSR ரெட்டியார் பேசின மீட்டிங்க்கு சாதி வெறி கூட்டத்தை திமுக வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பிட் நோட்ஸ் கொடுத்துருந்தா நீங்களாம் யோக்கியம், கருஞ்சட்டை போகிறதுக்கு உங்களுக்கு யோக்கியது இருந்திருக்குன்னு அர்த்தம். போக வேண்டியதானே நீங்கள். அப்போ எங்கெல்லாம் கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க தெரியுதில்லை. நீங்கள் இந்த பித்தலாட்டம் உடையும் அது வரைக்கும் நீங்கள் கதறிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவர் ஒரு உளவுத்துறையால், அவர் தான் உளவுத்துறையால், நீங்கள் தான் உளவுத்துறை இல்லாத ஆள். வாங்கலாம், ஒன்றா சேர்ந்து செய்யுங்களாம், பார்ப்போம். காந்தாரி அம்மனை கட்டி முடிங்க. இந்த KKSSR இந்த மாதிரிலாம் பேசுனதுக்காக அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது. ஒரு சாதிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர் மந்திரி பதவியில் இருந்தால் சாதி பார்த்து தான் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட நபர் மந்திரியாக இருக்கக்கூடாது. நாளைக்கு நீக்கிட்டு வாங்கலாம், பேசுவோம் சகோதரத்துவமாக. உங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம். சிலர் பிழைப்பதற்காக இந்த பெரியார் தேவைப்படுகிறார். அவர் பேசினார் போனார், ஆனால் அதை தூக்கிக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கள, ஒரு லேபிளாக வச்சுக்கிட்டு உருட்டி பிஸ்னஸ் பண்ணி மேலே கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே, அதை உடைப்பாற வரைக்கும் இந்த பேச்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். உடைய தொடங்கிடுச்சு, அவ்வளோதான் விஷயம். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் வினோத். தேங்க்யூ சார்.